விநாயகருக்கு லட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் விநாயகரையே லட்டில் செய்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லட்டை ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு விநாயகரை எப்படி பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான லட்டு செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கடல மாவு பக்குவமாக அரைச்சி அதை ஆற வச்சுட்டு எடுத்துட்டு 1 கிலோ கடல மாவுக்கு 1 கிலோ 800 கிராம் சர்க்கரை, அது கம்பி பதம் வர மாதிரி தண்ணி ஊற்றி கம்பி பதம் வர மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வேணும்னா நெய் வேணால் போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு நல்லா காஞ்சி பின்னாடி நம்ம பூந்தி ஊற்றுவோம் இல்லையா பாத்திரம், அந்த பாத்திரம் இருந்ததுன்னா அதில் பூந்தி போட்டு தேவி எடுத்துகிட்டு அந்த பூந்தி போட்டதை எடுத்து ஜீராவில் போட்டு ஊற வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். அதை எடுத்து மறுபடியும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வடிகட்டிட்டு அதை கொஞ்சம் நேரம் காத்தான பின்னாடி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு அதுக்கு தேவையான முந்திரி, திராட்சை, சாரப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஏலக்காய் பொடி மேலே போட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டு மேலே ஒன்றும் பாதியமாக பிசைஞ்சு ஒரு உருண்டையாக நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் பிடிச்சிக்கணும்னா சுவையான லட்டு ரெடி ஆகிடும். நார்மல் லட்டு அப்படின்னா முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி போட்டு நெய் போட்டால் போதும். இதிலே நம்மளுக்கு பிரசாதம் கோயிலில் கொடுக்குற பிரசாத லட்டு அப்படின்னா கூட பச்சை கற்பூரம், லவங்கம், சுக்கு, இது 3த்தில் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃப்ளவர் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானபடி 3த்தில் எதனா ஒரு ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஒன்று பச்சை கற்பூரம், ஏலக்காய் போட்டு ஆல்ரெடி போட்டாச்சு, லவங்கம் போடலாம், சுக்கு போடலாம். இந்த 3 ஃப்ளவரில் உங்களுக்கு எந்த ஃப்ளவர் வேணுமோ அந்த ஃப்ளவரை எதனா ஒன்று போட்டுக்கலாம். அது போடும்போது அந்த ஃப்ளவரை நல்லா கடித்து சாப்பிடும்போது வாசனை தூக்கி கொடுக்கும். அப்போ சுவையான லட்டு பிரசாதம், திருப்பதியில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி லட்டு சுவையாக இருக்கும். நம்மளுக்கு அந்த பூந்தி பதம் வர்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மாவு கரைச்சிட்டு எண்ணெயில் ஊற்றும் போது முதல்ல பப்புள்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா பப்புள்ஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா அது மாவு நம்மளுக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்து தேவி ஜீராவில் போட்டோம்னா நம்மளுக்கு லட்டு பூந்தி நல்ல விதமாக கிடச்சிடும். 5 நிமிஷம் ஊற வச்சா போதும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.